நான் இந்த மாடை வந்து எத்தனை ஈத்துங்கண்ணா? ரெண்டுமே மூணாவது லாக்டேஷனுங்க. நல்லா பராமரிக்க தெரிஞ்சா மட்டும்தான் இந்த மாடை நான் செலக்ட் பண்ணி தருவேன். எப்படின்னா இவங்க ஆல்ரெடி ஒரு 50 மாடு ஃபார்ம்ல வச்சிருக்காங்க. இவங்க ரேட் வைஸ்ல கம்மியா தான் பட்ஜெட் போடுவாங்க. ஆனா இவங்களுக்கு மாடு வந்து தெளிவா பராமரிக்க தெரியுங்க. அதனால வந்து தேர்ட் லாக்டேஷன் எடுத்திருக்காரு. ஒவ்வொரு மாடும் 20 லிட்டர் கம்பல்சரி கறக்கும். ஆனா அவங்க 25 லிட்டர் கறக்க வச்சிருவாங்க. அவங்க முறையா சைலேஜ், ஃபீடு, அது கால்சியம் இப்ப இருந்தே கால்சியம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த 100 ml கரெக்டா கொடுப்பாங்க. அதனால வந்து இவங்களுக்கு மெயின்டைன் பண்ண தெரியும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்தா மட்டும் தான் எடுப்பாங்க. கரெக்டா வீக்லி ஆனா வருவாங்க. ஒரு கொம்பு டைப் எடுத்திருக்கீங்க. ஒரு கொம்பு டைப் ஒன்று, போடி டைப் ஒன்று, பொள்ளாச்சி நகமும் போதுங்கண்ணா. ஓகேண்ணா. சோ இந்த மாதிரி வந்து மூணாவது ஈத்துனா கொஞ்சம் விலைக்கு இருக்குமா? எப்படின்னா மூணாவது ஈத்து விலைக்கு இருக்குங்கண்ணா. நம்ம தலசிங்கடியோட இது ஒரு மாட்டுக்கு ஒரு 20,000 30,000 கூட கம்மியா வாங்கலாம். நல்லா பராமரிக்க தெரியுங்கண்ணா. HFல தேர்ட் லாக்டேஷன் எடுக்கிறது பிரச்சனை இல்லைங்கண்ணா. அது நல்லா பராமரிக்க தெரியணும், மெயின்டைன்ஸ் பண்ண தெரியணும். ஏன்னா கால்சியம் பிரச்சனை வந்துருங்க. அது கரெக்டா நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டா கண்ணு போட்டுட்டு கண்ணுக்குட்டிக்கு தேவையான பாலை குடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சீம்பால் கறக்கணுங்க. ஒவ்வொரு காம்புலையும் ஒரு 100 மில்லி இல்லைன்னா 150 மில்லி விட்டு கறக்கணும்னா, சுத்தமா ட்ரை பண்ணக்கூடாதுங்க. ஒரு 10 நாளைக்கு அந்த மாதிரி கறக்கணுங்க. அப்புறம் முடிஞ்சா நம்ம டாக்டர் கூப்பிட்டு ஐவில கால்சியம் கேலிபுரோ கண்டிப்பா போடணுங்க. ஏன்னா HF வந்து என்னமே மில்க் இருக்கிற ஒரு கெப்பாசிட்டி. கேலிபுரோ போட்டா தப்பு இல்லைங்கண்ணா. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஆளுங்க கண்ணு போட்டுரும், நல்லா இது மில்க் கறக்கும், ஒரு 20 லிட்டர் கறக்கும், சுத்தமா சீம்பால் ட்ரை பண்ணிடுவாங்க. மாடு என்ன பண்ணுங்கன்னா படுத்துக்குங்க. அது வந்து ஒரு நோய் இல்லைங்க. கால்சியம்ன்றது ஒரு குறைபாடு. மில்க் இருக்கிற மாட்டுக்கு வந்து அந்த குறைபாடு வரும். அது நம்ம எப்படி நிவர்த்தி பண்றதுன்னா நம்ம கண்ணு போட்டு ஒரு அப்பவே கொடுக்கலாம், இல்ல 1 டே கழிச்சு நமக்கு வந்து இந்த மாதிரி ஐவில பிடிச்சி அது ஜூக்ளியர் லைன் சொல்லுவாங்க. இங்கே வர மில்க் லைன் வந்து ஜூக்ளியர் லைன் அப்படி சொல்லுவாங்க. ஜூக்ளியர் லைனை முறையா நம்ம டாக்டரை கூப்பிட்டு ஒரு கேலிபுரோ, ஒரு NSO உள்ளது DNSலயோ ஒரு பாஸ்பரஸ் ஒரு 30 ml கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கேலிபுரோ போட்டாங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. நமக்கு சிந்தியோ ஜெர்சியோ நான் சொல்ல மாட்டேன். HF பொறுத்த வரைக்கும் தேர்ட் லாக்டேஷன்ல கண்டிப்பா கால்சியம் பிரச்சனை வரும். கம்மியா பால் கறக்கிற மாட்டுக்கு வராது. மில்க் கறக்கிற மாட்டுக்கு அந்த பிரச்சனை வரும். அதை வந்து நம்ம இப்படிதான் நிவர்த்தி பண்ணணும். இந்த சந்தைக்கு வந்து என்ன கறவையில இருந்து எதிர்பார்க்கலாம்? இந்த சந்தையில வந்தோம்னா ஒரு 20 லிட்டர்ஸ் இருந்து ஆரம்பிச்சு ஒரு சந்தை சொல்ல போனா 20 லிட்டரே கம்மி தான் சொல்றாங்க. 60 லிட்டரே கம்மி தான் சொல்றாங்க. நீங்களே தான் லைவா பாக்குறீங்க. 20 லிட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா. 20 லிட்டர் வந்து அவங்களுக்கு ஒரு பெருசாவே இது இல்ல. 20 லிட்டர்ன்ற சாதாரண மாடு. அவன் வந்து ஒரு 30-40 லோவஸ்ட் கறவை 20 தான் சொல்றாங்க. அதுதான் நீங்களே பாக்குறீங்களே. நாம 20 லிட்டர் சொல்றோம், என்னங்க 20 லிட்டர் இவர் சொல்றாரு, 20 சொல்றாரு, 30 சொல்றாரு, கறக்குமா? கண்டிப்பா கறக்குங்க. அதுக்கு உண்டான குவாலிட்டி கரெக்டா பராமரிச்சா, அதுக்கு உண்டான பிரீடு தன்மை இருந்தா, நல்ல காம்பிடைவெளி இருந்தா கண்டிப்பா கறக்குங்க. நாம வந்து சிந்தாமணி வந்தோன்னு சொல்லி கிராஸ் மாட்டை புடிச்சுன்னு போய் வச்சுக்கிட்டு மாடு நல்லா என் ஹைட்டுக்கு இருக்குது, என் லென்த்துக்கு இருக்குது, கிராஸ் டைப்பான மாடை கொண்டு போய் வச்சுக்கின்னு நாம கறக்காரனா கறக்காது. நான் என்னன்னா சொல்லுவேன்னா, நான் வேலை கரெக்டா இந்த நீங்க சொல்ற ஃபீடு போடுறேங்க. 8 kg நாங்க பில்லட்டு போடுறோம், சைலேஜ் கொடுக்குறோம், நம்ம வைக்கோல் கொடுக்குறோம், சோளத்தட்டு கொடுக்குறோம், மக்காச்சோளத்தட்டு கொடுக்குறோம். ஆனா கறக்க மாட்டேங்குதுங்கண்ணா அப்படின்னுவாங்க. கறக்க மாட்டேங்குதுன்னா நீங்க செலக்ட் பண்ண பொருள் தவறுங்க. பொருள் சில பேர் கரெக்டா செலக்ட் பண்ணிடுவாங்க, அதை பராமரிக்க தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றேன்னா, ஒரு கம்மியான மில்க் எடுத்துட்டு போயிட்டு பராமரிச்சுட்டு ஒரு மில்க் நோக்கி போனாங்கன்னா தப்பு இல்லைங்க. நாமளும் ஒரு புதுசா நம்ம ஒரு பண்ண வைக்கலாம்னு நல்லா பார்த்துட்டு வருவாங்க. ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பண்ண வைக்கலாம்னு நினைச்சிட்டு பெரிய மாடா புடிச்சிட்டு போயிட்டு அனுபவம் இல்லாம செஞ்சாங்கன்னா தோல்வியில தான் சந்திப்பாங்க. அனுபவம் எப்படி நம்ம கத்துக்கிறதுனா, ஆனா நீங்க சொல்றீங்க அனுபவம் நான் கத்துக்கிறது எனக்கு 5 வருஷம் ஆகும், இந்த நான் ஃபீல்டே மறந்துடணுமா, 10 வருஷம் 5 வருஷம் இருக்கிற மட்டும் தான் மாடை வளர்க்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பேங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கண்ணா. மாடை நாம கத்துக்கிற வருஷம் இருக்கு. 6 மாசத்துல கத்துக்கலாம், ஒரே வருஷத்துல கத்துக்கலாம், இல்ல மாட்டை கொண்டு போய் வச்சுக்கிட்டு நல்லா பராமரிக்கிற தெரிஞ்சாலும் கூட வச்சுக்கிட்டு நம்ம கத்துக்கலாம். எதையுமே நம்ம கத்துக்கிற விஷயம் ஒரே மாசத்துல டிரைவிங் கத்துக்கிறோம், 5 வருஷம் ஆனாலும் டிரைவிங் கத்துக்கிறேன். இந்த ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் சக்சஸ் இருக்கு, ஃபெயிலியர் இருக்கு. இந்த ஃபீல்டு மட்டுமே நான் சொல்ல வரலைங்க. எல்லா ஃபீல்டுலயுமே சக்சஸ் இருக்கு, ஃபெயிலியர் இருக்குது. மாடு வாங்கிட்டு போனவனா ஃபெயிலியர் ஆயிரும் மாட்டான், மாடு வாங்கிட்டு போனவனா ஜெயிச்சிரும் மாட்டான். அது முறையா பராமரிச்ச மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். முறையா பராமரிச்சாதான் அதோட மில்க் கறக்க முடியும். இது வந்து நம்ம ஏனோத்தோனா ஒரு 5 நாளைக்கு நமக்கு ரெஸ்ட் கொடுக்கலன்னா இதை ரெஸ்ட் கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா இதை டைமுக்கு ஃபீடு கொடுத்தாவணும், டைமுக்கு பால் கறந்தாவணும். நம்ம வேலையா இருக்குதுங்க, ஒரு மாசம் ஒரு 2 நாளைக்கு அதை கட்டி வச்சிருக்கோம்னா அது எப்படி முடியும்? அது சாத்தியக்குரிய இல்லை. இது எல்லாமே உயிர் உள்ளது.
ஹியூமன் சம்பந்தப்பட்டது, உயிர் சம்பந்தப்பட்டது. நாம எப்படி மனுஷனோ அதே மாதிரிதான். நமக்கு ஒரு நாளைக்கு பட்னி இருந்தா எப்படி இருப்போம், அது மாதிரி முறையா அந்த டைம்ல நம்ம எனர்ஜி கொடுத்தா நம்மளும் வாக்கிங் போக முடியும், நம்மளுடைய வேலையை ரொட்டீன் செய்ய முடியும். அதே மாதிரி இதுக்கு கரெக்டா ஃபீடு கொடுத்தா பால் கறக்க போகுது. கரெக்டா வந்து நம்ம முறையா மெயின்டைன் பண்ணிக்கணும். ஃபீவர் இருக்குதா, மாடுக்கு என்ன டயர்னஸ் இருக்கா, மாடுக்கு என்ன டிசீஸ் அட்டாக் ஆயிருக்குதா, அதெல்லாம் முறையா பார்த்து தெரிஞ்சுக்கணும். முடியல ஒரு வெட்டினரி டாக்டர் கூட பார்த்துக்கணும், இல்லைன்னா ஒரு அனுபவத்திற்கிட்ட பார்த்துக்கணும். இந்த மாதிரி மாடுலாம் நம்ம கொண்டு போனா பட்ஜெட் வைஸ்ல கொண்டு போயிடலாம். இந்த மாதிரி மாடை கொண்டு போனா இந்த போடுறவங்க முதல்ல வந்து இந்த லாக்டேஷனுக்கே கேரண்டி எடுத்துடலாம். இப்ப நீங்க உங்களை நம்பி வந்தாலும் தெளிவா எடுத்து கொடுப்பீங்களா? நம்மளை நம்பி வந்தா பொருள் எடுத்து கொடுக்கறது மட்டுமே இல்லைன்னா அதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன். எப்படின்னா அனுபவம் தெரிஞ்சவங்களும் வரலாம், தெரியாதவங்களும் வரலாம். முறையா நம்ம இப்படி இந்த மாடு இப்படிதான் பராமரிக்கணுங்க. மாடுன்னா கிளைமேட் அடாப்ஷன், ஏரியா அடாப்ஷனை பாக்குறது மட்டுமே நம்ம வேலை இல்லைங்க. இவர் ஊரை சொல்லிட்டாரு, ஏரியா அடாப்ஷன் ஆயிரும், இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாடு தான் செட் ஆகும், முடிச்சுட்டு போனா கிடையாது. இந்த ஏரியாவுல இந்த மாடு வளர்க்கலாம், இந்த ஏரியாவுல இந்த மாடை நீங்க பராமரிச்சா இவ்வளவு மில்க்கு கொண்டு போகலாம். அப்புறம் நினைச்சுக்குவாரு, ஆனா வெயில் இருக்கிற ஏரியா நான் என்னால 20 லிட்டர் கறக்க முடியாதுங்களா, என்னால வந்து இந்த 20 லிட்டர் மாடை கொண்டு போய் பராமரிக்க முடியாதா, நான் ஒரு பால் பண்ணையில சக்சஸ் ஆக முடியாதான்னு கேட்கலாம். நீங்களும் சக்சஸ் ஆகலாம். இந்த மாதிரி எல்லாம் பராமரிச்சா எந்த ஏரியாவுக்கு எந்த கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆயிருங்க. ஆனா நீங்க இந்த மாதிரி முறையா பராமரிக்கணும், சொல்லி கொடுப்பேன் நான். அதை வந்து நம்ம சொல்லி கொடுத்து அந்த மாதிரி சக்சஸ் ஆகணும் இருக்காங்க. அதே மாதிரி பெருசா ஒரு 10 லட்ச ரூபா 15 ரூபா முதல் எடுத்துட்டு வந்துட்டுங்களோ, நான் 2 மாடு மட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க போயிட்டு அது ஃபீல்டு பிடிக்குதான்னு முதல்ல பாருங்க, அதுக்கப்புறம் வாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அவர் நம்ம ஏரியாவை தான், நீங்களே பார்த்து முடியாது. அவரும் இப்ப நல்லா சக்சஸ் இருக்காரு. அடுத்து 10 மாடு எடுக்க வராரு ரெடியா. ஆனா அவருக்கு நான் டைம் கொடுத்தது 3 மாசம். 10 லட்ச ரூபா எடுத்துட்டு இருந்தாரான்னு சொல்லி நான் 10 மாடு பிடிங்கன்னா அப்படின்னு பிடிச்சு கொடுக்க மாட்டேன். அவருக்கு அனுபவம் இருந்தா பிடிச்சு கொடுப்பேன். அனுபவம் இல்லைன்னா முதல்ல ஒரு 2 மாடு எடுத்துட்டு போயிட்டு கத்துங்க, ஒரு 3 மாசம் கத்துங்க. அதுலயே உங்களுக்கு ஒரு அளவுக்கு அனுபவம் இருக்கு, அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பேன்னா. அனுபவம் இருந்தா பிரச்சனை இல்லை, யாரு வேணாலும் வளர்க்கலாம், யாரு வேணாலும் பாலை சேல்ஸ் பண்ணலாம், ஒண்ணு தப்பு இல்லை. நல்ல தொழில் தான், உங்களுக்கு வந்து நஷ்டமாற தொழிலும் கிடையாது, நல்ல தொழில் தான், பராமரிக்கிற விதத்துல தான் இருக்குது. கண்டிப்பா கறந்தாதான் லாபத்தை நோக்கி வருங்கன்னா, பராமரிச்சாலும் அது மில்க் கறக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும் மாடு, அப்படிதான் மட்டும் தான் கறக்கும். இப்போ வந்து வண்டி எல்லாம் எதுக்குன்னா, வண்டி இருக்குண்ணா, வண்டி இருக்கு. இந்த மாதிரி மாடு தேர்ட் லாக்டேஷன் வந்து நான் ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ண மாட்டேன். கண்டிப்பா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் செகண்ட் லாக்டேஷன் தான் எடுத்து கொடுப்பேன். ஹெச்எஃப்ல ஜெர்சில வேணா சேடு கூட ரெஃபர் பண்ணுவோம். ஹெச்எஃப்ல பொறுத்த வரைக்கும் தேர்ட் லாக்டேஷன் போறவங்களுக்கு முறையா பராமரிக்க தெரியணுங்க.